போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டே ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த பீச் வியூவோட வந்து ஸ்டே வேணும்னா இங்கே நிறைய ஐ திங்க் ஸ்டே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இங்கே தான் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸும் வந்துருக்கு. ஸோ அங்கே வந்து க்ரௌடே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச ப்ராப்பராக ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் நம்ம அந்த அவா பீச்னு சொன்னோம்ல, அங்கே எடுக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ இந்த சைடு வந்து கொஞ்சம் க்ரௌட் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஃபுல்லாக அந்த சன் பாத் எடுக்கிறதுக்காகலாம் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இங்கே ஸ்பாட் பண்ண முடியுது. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் இப்போது லைட் ஹவுஸ் தெரியுதுல்ல, ஸோ இங்கே தான் நம்ம போக போகிறோம். நான் போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இங்கே டிக்கெட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து அடல்ட்டுக்கு வந்து 20 rupees, சின்ன பசங்க வந்து 10 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 10 rupees தான் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போவே ஆல்ரெடி ஒரு 5 பேர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணோடனே வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இங்கேயே வந்து விழிஞ்சம் இது லைட் ஹவுஸு, இதுலேயே வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாமே கோவளம் அந்த ரீஜனில் தான் வரும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு 15 minutes வந்து டிலே. 10 o'clock ஓப்பன் பண்ணால் 10:15 தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ 20 rupees தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து கூட வந்து உங்களுக்கு வந்து அந்த பீச் வியூ வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உட்கார மாதிரி லைக் ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே லைக் ஒன்ஸ் நீங்கள் லைட் ஹவுஸ் வந்துட்டிங்கன்னா ஸோ இங்கேருந்து கூட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் வியூ வந்து. ஸோ இன்னொன்று என்னென்னா அங்கே வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு கொஞ்சம் நிழலாக இருக்கனால வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா 10 to 12:30, அதுக்கப்புறம் வந்து 2 to 5 o'clock அது வரைக்கும் தான் வந்து டைம் இருக்குது. ஸோ இது பார்த்துக்கோங்க. பட் ஆனால் இந்த லைட் ஹவுஸ் வந்து இங்கே என்ன ஸ்பெஷல்னால் உங்களுக்கு வந்து லிஃப்ட் இருக்கும். ஸோ நிறைய இடத்துல வந்து நீங்கள் நடந்து படி ஏறி நடந்து போகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப வந்து செங்குத்தாக இருக்கும். இப்போ ஓல்டேஜ் பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பட் ஆனால் இங்கே வந்து லிஃப்ட் இருக்கனால வந்து ஈஸியாக வந்து போயிடலாம். ஸோ போய் பார்க்கலாம். எப்படி லிஃப்ட்டை வந்து இப்போது ஆப்ரேட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணலாம். இருங்க. சார் ஆல்ரெடி போயிட்டாங்க கொஞ்சம் பேர். நம்ம இந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். ஐ திங்க் இது இன்னும் ஆக்டிவாக இருக்கிற லைட் ஹவுஸ் நினைக்கிறேன். ஸோ இங்கே இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸ்லிப்பர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும்னு போட்டிருக்கு. வே டு லிஃப்ட். ஸோ லிஃப்ட்லேயும் போகலாம், நீங்கள் படிலையும் போகலாம். ஸோ இதுதான் லிஃப்ட்டு. லிஃப்ட்டில் வந்து போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த லைட் ஹவுஸில் தான் ஃபஸ்ட் டைம் நான் லிஃப்ட்லாம் பார்க்குறேன். எல்லா இடத்துலையுமே வந்து படியேறி போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நார்மலாக படிக்கிறதுக்கும் இதில் வந்து படிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ரொம்ப இந்த செங்குத்தாக இருக்கும். நமக்கே வந்து கொஞ்சம் மூச்சு வாங்கும். ஸோ ஓல்டேஜ் பேரண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் 2 floor மாதிரி காமிக்குது. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். ஸோ லிஃப்ட்டு வந்துருச்சு. நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அடிக்கிற வெயிலுக்கு. கண்டிப்பாக 20 minutes டைம் சேவ் ஆகும். அப் அண்ட் டவுன் பார்த்தா ஒரு 30 to 40 minutes டைம் சேவ் ஆகும் கண்டிப்பாக. ஓகே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் படி மட்டும் ஏறுற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இங்கேருந்து ஒரு 25 steps இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேருந்து பட் ஓகே தான். கீழேருந்து நடந்து படியறதுக்கு இது எவ்வளோ பாருங்க. போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். கீழேருந்து ஏறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கீழேருந்து நம்ம ஏறதுக்கு வந்து எவ்வளோ பரவாயில்ல. இந்த மாதிரி தான் லைக் ரிவர்ஸில் இருந்து இறக்குற மாதிரி இருக்கணும். நம்ம
அதான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம இறங்குறப்போ. வியூ வந்து செம்மையாக இருக்குங்க. ஸோ க்ரௌட் இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ இங்கே இருக்க வியூ வந்து செம்மையாக இருக்கும். டூரிஸ்டாக தெரியுது பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு அந்த ஹார்பர் மாதிரி தெரியுது இல்லை? இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஹார்பர். ஸோ இதுதான் அந்த விலிஞ்சம் ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைட் ஹவுஸ்லேருந்தே உங்களுக்கு ஹார்பரும் வந்து தெரிஞ்சிடும். ஐ மீன் அந்த வியூ வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து செம்ம ஒரு ஒர்த்தான பிளேஸுங்க. கண்டிப்பாக வந்து பீச் வந்தால் இந்த லைட் ஹவுஸ் வந்து இங்கே மட்டும் இல்லை, எங்கே போனாலுமே வந்து லைட் ஹவுஸ் வந்து எப்பயுமே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இங்கே எனக்கு என்னமோ ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா நான் அந்த கொல்லம் அப்பையும் இந்த மாதிரி ஒரு லைட் ஹவுஸ் விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை விட எனக்கு வந்து இது வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த லைட் ஹவுஸ் வந்து வரலாங்க. ஸோ பீச் வந்தால் கண்டிப்பாக லைட் ஹவுஸ் மட்டும் மிஸ் பண்ணியிருந்தேன். வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது. ஒரு பக்கம் ஹார்பர், ஒரு பக்கம் வந்து பீச்சோட அந்த அந்த ஒரு டபிள்யூ ஷேப், ரிவர்ஸ் டபிள்யூ ஷேப் வந்து பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வந்துடுங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.